சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் கொஞ்சம் பேசலாமா? எனக்காக நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குவாயா? இல்லை ஒதுக்காமல் நீ பாட்டுக்கே இருப்பாயா? எனக்கு உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டு. அது எதற்கு என்பதை இந்த பதிவில் நான் உனக்கு சொல்கிறேன். நான் அவ்வளவு சுலபத்தில் யாரிடமும் பேசுவது இல்லை. காரணங்கள் என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்ல விஷயத்தையும் அதே நேரத்தில் அவர்களுக்கு காப்பாற்றக்கூடிய விஷயத்தையும் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று. புரிந்ததா தங்க பிள்ளையே? நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்திற்கான ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போகிறேன். உன்னுடைய எதிரியுடைய ஆட்டங்கள் ஆனது மிக பெரிய அளவில் ஆகிக்கொண்டே இருக்கிறது. நீயும் என்னிடம் வந்து கேட்பாய், எதிரியுடைய ஆட்டம் ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன்? எதிரியுடைய ஆட்டம் ரொம்ப மோசமாக அல்லவா இருக்கிறது, என்னை அழிக்க வேண்டும் என்னவா திட்டம் போடுகிறான் என்பது. ஆம், உண்மைதான். உன்னுடைய எதிரியுடைய ஆட்டம் அப்படித்தான் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் எல்லா நிலையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன் நல்லது நடக்க வேண்டும், நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் அதுவே மற்றவன் நினைக்கிறானா? நீயே சொல், மற்றவன் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்கிறானா என்று. நினைப்பதே அல்ல. ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் கூடிய விரைவிலேயே நடக்கும். நீ என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாய், என்னென்ன விஷயத்தை எல்லாம் எதிர்பார்க்கிறாய் என்பது அனைத்தும் எனக்கு நன்றாகவே தெரியும். என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்க இருக்கிறது. இந்த நேரத்தில் எதற்காக கவலைப்பட வேண்டும்? இந்த ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது, இந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விதமான எதிரிகள் உனக்கு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய் அல்லவா? அந்த அனைத்து விதமான எதிரிகளும் அடியோடு அழிவார்கள். அடியோடு அந்த எதிரிகளானவர்கள் அழிந்து உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசங்கள் உதிக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே நிறைய மாற்றங்கள் உனக்கு வேண்டும் 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 என்று ஓடுகிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதற்கான அத்தனை விதமான விஷயங்களும் உனக்காகவே வந்து சேரும். துரோகங்களையும் மற்ற விஷயங்களையும் செய்தவர்கள் இங்கு என்னமோ செய்தது போலவே நினைத்து கொள்கிறார்கள். அவனவனுக்கு நேரமும் காலமும் வரும் பொழுது எல்லாமும் மாறும் என்பதையே மறந்து விடுகிறார்கள். நீ மறக்காதே, உன் வாழ்க்கை என்பது செழிக்கும் காலம். உன்னுடைய வாழ்க்கை என்பது அற்புதமாக ஆகும் காலம். இன்று உன் தெய்வம் உன்னை சோதித்தாலும் நாளை உன்னை காப்பாற்றும். உன்னுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் அனைத்து விதமான காயங்களும் முற்றிலும் நீங்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அடுத்தடுத்த கட்ட சுவாரஸ்யங்கள் பிரம்மாண்டத்தை பார்க்கும். முக்கியமாக நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை புத்துக்கோவில், புத்திருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு பால் பாக்கெட்டை, ஒரு பாலை உடைத்து அங்கு ஒரு கிண்ணத்தில் வைத்துவிட வேண்டும். அதே மாதிரி முட்டையை கொஞ்சமாக உடைத்து வைத்துவிட வேண்டும். மேலிருக்கும் சிறிய ஓட்டை மட்டும் அவிழ்த்து வைத்துவிட வேண்டும். புரிகிறதா நான் சொல்வது உனக்கு? ஒரு புத்து கோவிலுக்கு சென்று பால் பாக்கெட், பால் மற்றும் முட்டையை நீ வைத்துவிட்டு உன்னுடைய எதிரி யார் என்பதை அந்த புத்திடம் சொல்லிவிட்டு வேண்டிவிட்டு வர வேண்டும். புரிகிறதா? இதை நீ செய்யும் பொழுது
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கஷ்டங்களும் அத்தனை விதமான கவலைகளும் உனக்கு துரோகம் செய்கிறான் பத்தியா, நீ வாழவே கூடாது, நீ எல்லா விஷயத்திலேயும் கஷ்டத்தையே அனுபவிக்க வேண்டும், எல்லா விஷயத்திலேயும் துரோகத்தை அனுபவிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் நீ வாழவே கூடாது, இவளை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்பதையெல்லாம் நினைக்கிறான் பத்தியா, அவன் உன் வாழ்க்கையிலிருந்து விலகுவான். உன் வாழ்க்கையிலிருந்து அடியோடு அவன் விலகி உனக்கான நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காகவே கிடைக்கச் செய்யும் அந்த தெய்வம். புரிந்ததா? நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது, நிறைய அற்புதமான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வேதனைகள். இதை மட்டும் நீ செய்தால் என்று வைத்துக்கொள், உன் எதிரி உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நகருவான். உனக்கான ஒரு புதிய அத்தியாயம் துவங்கும். அந்த அத்தியாயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த எதிரியும் இருக்க மாட்டார்கள். இதை நீ எந்த அளவுக்கு செய்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய துரோகிகள் இருந்த பட்சத்திலேயும் உன்னை நான் எப்படி இப்பொழுது காப்பாற்ற ஒவ்வொரு வழிகளை சொல்கிறேனோ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலேயும் உன்னை காப்பாற்றி நல்வழி நடத்த உனக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பேன். நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செய், நல்லதே தான் நடக்கும். காலம் மொத்தத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான தேவைகள் இருக்கிறதோ அது எல்லாமும் என்னிடமிருந்து கிடைத்தே தீரும். யாருக்கும் துரோகம் செய்பவன் அல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து காப்பாற்ற துடிப்பவன்தான் இந்த சாய். நிறைய நல்லதுகளும் நிறைய மாற்றங்களையும் அமைத்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். இன்று ஒரு வழியை உன்னுடைய எதிரி இருக்கிறான் பார், அவனை அழிப்பதற்கான வழியை உனக்கு சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகு உனக்கு என்னதான் கவலையோ, கவலைகள் என்னவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு அமைதியாக இரு, என்னிடம் சொல்லிவிட்டு அற்புதமாக இரு. நீ சிறந்த ஒரு இடத்திற்கு பயணத்தை செய்வாய். கூடிய விரைவாக அனைத்தும் லாபமாகும். அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமாக கிடைக்க ஆரம்பிக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.